இன்றைய ஆத்மீக தேன். எரேமியா 31:3-4 உங்களுக்காக வாசிக்கட்டும். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்வை கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையை கட்டும்படியாக தான் அநாதி காலம் முதல் கொண்டு உன்னை அவர் சிநேகித்தார். ஏற்ற காலம் வந்தபொழுது ஸ்திரீயின் வித்தாய் உடன்படிக்கையின் கீழ் பிறந்தவராய் இவ்வுலகத்தில் வெளிப்பட்டார். காரணம் என்ன? அவர் உன்மேல் வைத்ததான அன்பு மிகுந்தது. உன்னை தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாய் அவருடைய அநாதி சிநேகத்தினால் உனக்காய் மனு உருவானார். மாத்திரமல்ல, உன்னை மீட்டு தன்னோடு வைத்துக் கொள்ளும்படியாய் உன்மேல் இருக்கின்ற எல்லா அக்கிரம கட்டுகளில் இருந்தும் உன்னை விடுவித்தோ தன்னுடையவனாய் மாற்றிக்கொள்ளும்படி உன்மேல் வைத்த சிநேகிதம் பெரியது. உன் வாழ்க்கை கட்டி எழுப்பும்படியாய் முன் நீ எப்படி இருந்தாயோ அப்படி நீ எல்லாவற்றிலும் மகிழ்ந்திருக்கும்படியாக தான் இந்த பண்டிகை நாட்களிலே என் தேவன் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறார். அவர் உன் சிநேகிதன் ஆனபடியால் உன் மனதில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அவருக்கு தெரிவிப்பாய் என்று சொன்னால் உன் சிநேகிதன் உன்னை புரிந்து கொண்டு இந்த பண்டிகை நாட்களிலும் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை மேன்மை உள்ளவனாய் கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமானவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட ஜீவியத்திலும் குடும்ப ஜீவியத்திலும் தொழிலிலும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் நீர் கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கின்றபடியால், எங்கள் மேல் கருசனை கொண்டவராய் இருக்கின்றபடியால் நன்றி ஆண்டவரே. அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எல்லாவற்றிலும் கட்டி எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.